எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென்று டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் அங்கு அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இனி பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று அதிமுக கூறி வந்த நிலையில் கூட்டணி வியூகம் தொடர்பாக அவர் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வியும் அரசியல் களத்தில் முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த டெல்லி பயணம் அப்படின்றது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இது குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுகையில் டெல்லி சென்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மும்மொழி கொள்கை திணிப்பு பற்றி அமித்ஷாவிடம் அவர் பேச வேண்டும் என்று தெரிவித்து பேசியிருந்தார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி உறுதி செய்யப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அதிமுக கொள்கை வேறு கூட்டணி வேறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். தற்போது நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த டெல்லி பயணம் அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்ற ஒரு கருத்தும் களத்துல இருக்கு. உங்களுடைய பார்வை சார். அதாவது அதிமுகவுடைய டெல்லியில அலுவலகம் திறந்த போது கூட எடப்பாடி போல சென்னையிலேருந்து காணொலி வாயிலாகத்தான் திறந்து வைத்தார். ஸோ இப்போ அவர் போயிருக்காருன்னா ஏதோ ஒரு முக்கியத்துவம் கருதி தான் அவர் போயிருக்காரு என்பது என்னுடைய கருத்து. எஸ்பெஷலி குறிப்பா பாத்தீங்கன்னா திமுக தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லியதன் மூலமாக அவரை மற்ற எல்லா கட்சிகளுக்குமான கதவை அவர் கூட்டணிக்காக திறந்து வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வரும் ஒரு விஷயம். முக்கியமாக ஒரு பக்கம் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இன்னொரு பக்கம் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ எது அட்வான்டேஜா இருக்கோ அந்த பாஜகவோ தாவேகாவோ அதற்கான செல்வாக்கு என்ன என்று தெரியாத போது அது கூட கூட்டணி வைப்பது என்பது கொஞ்சம் சிரமமான ஒரு காரியமாக இருப்பதால் பெரும்பாலும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு அதிமுகவில் உள்ள பலர் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். ஸோ அதிமுக இருக்கிறவங்க பெரும்பாலும் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு விரும்புறதுனால பல காரணங்களுக்காக அதை விரும்புகிறார்கள். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ டெல்லி விசிட் என்பது கிட்டத்தட்ட இந்த பாஜக கூட்டணியை ஃபைனலைஸ் பண்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம். ரெண்டாவது பாஜக அவங்க எடப்பாடிக்கு ஒரு அழுத்தம் தருகிறார்கள். என்னன்னா ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை இணைத்துக் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்கிற அழுத்தம் தருகிறார்கள். அந்த அழுத்தத்தை பற்றி குறித்து பேசுவதற்காகவும் அவர்களை பற்றி நீங்கள் எடுக்கக்கூடாது, அது எங்க உட்கட்சி விஷயம், நீங்கள் அதை பெரிதுபடுத்த வேண்டாம், நாங்கள் அதை பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்வதற்காகவும் ஒரு பாஜக தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எதுவுமே 6 மாதம் பொறுத்திருங்கள் என்று எடப்பாடி சொன்னார். ஆனால் எதுவுமே ஓப்பனாக வெளிப்படையாக எந்த சந்திப்பும் நிகழுமா என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனால் டெல்லியில் சம்பந்தப்பட்டவர்களை அவர் பாஜக மேலிட தலைவர்களை அவர் பார்ப்பது என்பது அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது பாஜக கூட்டணிக்கான கதவுகள் இன்னும் சற்று அகலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு இப்பொழுது டெல்லி விசிட்டின் மூலமாக தெரிய வரும் விஷயமாக நான் பார்க்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.